இன்னைக்கு ஹோல் டே நாங்கள் மைசூரில் என்னெல்லாம் சாப்பிட்டோன்றதை பார்த்துடலாமா? மைசூர் போயிட்டு மசாலா தோசை சாப்பிடலன்னா எப்படி? ஸோ நாங்கள் மார்னிங்கே எங்கள் ஹோட்டலுக்கு நியர்பையாக இருந்த மகாவீர் ரெஸ்டாரண்ட்லமே மசாலா தோசையோட ஸ்டார்ட் பண்ணோம் டே. எங்களோட நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பேக்கரிஸில் ஒன்றான அசிசா பேக்கரிக்கு போய் தில்பசந்த் ஒன்று வாங்கணும். அப்புறம் மைசூர் பார்க்க கோவா பப்ஸ் அண்ட் சிக்கன் பப்ஸ் வாங்கியிருந்தோம். எனக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ இவர் தான் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. கோவா பப்ஸ் அண்ட் சிக்கன் பப்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாரு. பட் தில்பசந்த் நம்ம ஊர்லேயே இதை விட பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஆஃப்டர்நூன் நான்வெஜ் ஃபீஸ்ட் சாப்பிட்டோம். அந்த வீடியோ செப்பரேட்டா சேனல்ல போட்டிருக்கோம், போய் பாருங்க. அண்ட் தென் ஈவினிங் நாங்க ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடலான்னு போயிருந்தோம். கோபி மஞ்சூரியன் தான் 2 வாங்கணும். ரொம்ப ஸ்பைசியா இருந்ததுனால என்னோட தான் அவர் தலையிலே கட்டிட்டேன். மைசூர்ல இருந்து லாஸ்டா கிளம்பும்போது ரொம்ப ஃபேமஸ் ரெஸ்டாரண்டான முல்பகல் தோசை கார்னருக்கு முல்பகல் பொடி மசாலா தோசை ஒன்னும் இட்லியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். மார்னிங்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிட்டு டைஜஸ்ட் ஆகாம போய் ஒரு டேப்லெட் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ நான் மட்டும் இவருக்கு அழுவு காமிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். தோசையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. கீல தோசை இருக்கா இல்ல தோசையில கீ இருக்கானே தெரியல. நல்ல தோசையை என்ஜாய் பண்ணிட்டு மைசூர்ல இருந்து கிளம்பியாச்சு. Do subscribe our channel. Bye bye, stay tuned.